நல்லா காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்கலாமா? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், அப்புறம் இந்த கிராம்பு, பட்டை, கொஞ்சமாக கடல் பாசி, உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 4 பல்லு போல் முந்திரி, 1/4 கப்பு வந்து தேங்காய், அதை துருவியோ இல்லை இதை மாதிரியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப்பு போல் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இதையும் நல்லா ஆல்ரெடி காரத்துக்கு மிளகு மிளகாத்தூள்லாம் இருக்கிறதால ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 தக்காளியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கோங்க. இது நல்லா தக்காளி மழிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க, இல்லை தண்ணியாக வேணும்னா நிறையா ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் தண்ணியாக தான் கேட்பாங்க, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிட்டு ஒரு கொதி வரும்போது நான் சிக்கனை சேர்த்துக்கிறேன். நான் எனக்கு வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்தேன், அதுக்கு இது கரெக்டாக இருந்தது. இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கிட்டத்தட்ட 20 to 25 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு தண்ணியாக வேணுன்றனால இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி நல்லா தாராளமாக தூவி விட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது இன்னும் நல்லா திக்காகவும் அதனால் கரெக்டாக இருக்கும். அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையான ஒரு கிரேவி ரெடி. தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்.